மிதுன ராசிகார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். மிதுன ராசி மார்கழி மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விசுவாச வருடம் தமிழ் மாதங்களில் 9வது மாதம் மார்கழி மாதம். மிதுன ராசிகாரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் தனுசு ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த மார்கழி மாசம். அதாவது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, மாதங்களிலே நான் மார்கழி என்கிறார். அந்த மார்கழி மாதம் அவ்வளவு விசேஷம். ஏன் அப்படின்னா, அதாவது தட்சிணாயனம் ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாசம் வரை தட்சிணாயனம் தேவர்களுடைய இரவு பொழுது காலம். இந்த மார்கழி அதாவது ஆடி மாசங்கிறது இரவு பொழுது ஆரம்பம். இந்த மார்கழி மாசங்கிறது தட்சிணாயனம் இரவு பொழுது முடியக்கூடிய காலம். அடுத்து தை மாசத்திலிருந்து உத்தராயணம் ஆரம்பிச்சிடும், பகல் பொழுது ஆரம்பிச்சிடும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாசங்கிறது பிரம்ம முகூர்த்தம் மாதிரி. நமக்கு எப்படி டெய்லி இரவு காலையில 4 to 6 பிரம்ம முகூர்த்தமா, அதே போல இந்த மாசம் ஃபுல்லாவே பிரம்ம முகூர்த்த மாசம். அப்ப இந்த மாசத்துல அதிகாலையில நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து இந்த பிரம்ம முகூர்த்த மாசத்துல நம்மளுடைய வேண்டுதல்களை பகவானுக்கு சொல்லும் பொழுதும், அதே போல பாத்தீங்கன்னா அவரவருடைய இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுதும் வேண்டியவை உடனடியாக நடக்கும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்களே, அதெல்லாம் சீக்கிரம் நடக்கக்கூடிய மாசம் இந்த மார்கழி மாசம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசம் அப்படிங்கிறது மார்கழி மாசம் 4ஆம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி. ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது சிறப்பு. சனி தோஷம் உள்ளவர்கள், சனி திசை நடப்பவர்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜாதகத்துல சனி சம்பந்தமான தோஷம் ஏற்பட்டு திருமண தடை உள்ளவர்கள், அதே போல பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்பவர்களுக்கு தீய சக்திகள் அண்டாது, தீய சக்திகள் விலகவும் இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய சிறப்பு. 4ஆம் தேதி மார்கழி மாசம் 4ஆம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி. அன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாசங்கிறது உபய மாசம். அதனால இந்த வீடு கட்டுறது, வீடு கட்டுறது, கிரக ஆரம்பம், கிரக பிரவேசம், வாசல் கால் வைக்கிறது, இந்த மாதிரியான எந்த வேலைகளும், வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது இந்த மாசம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசம் 15ஆம் தேதி சர்வ முக்கோடி வைகுண்ட ஏகாதசி, அதாவது சொர்க்கவாசல் திறப்பு. அன்றைய தினம் பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில அதிகாலையில பரமபத வாசல் கடப்பவர்களுக்கு இம்மையிலும் சொர்க்கம் கிடைக்கும், மறுமையிலும் சொர்க்கம் கிடைக்கும். அதாவது இம்மையிலும் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும், மறுமையிலும் சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த சொர்க்க வாசல் திறப்பு. அன்றைய தினம் பரமபத வாசல் கடக்க வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாசம் மார்கழி மாசம் 19ஆம் நாள் ஆருத்ரா தரிசனம். அன்றைய தினம் சிவபெருமானின் நடராஜர் வடிவில வழிபாடு செய்வார்கள். நடராஜர் அப்படிங்கிறது இந்த உலகத்தை, அவருடைய நடனம் தான் இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தையும் இயக்குது. அப்ப அன்றைய தினம் நடராஜர் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய தொழில் வளர்ச்சி, தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய நாளாக இருக்கும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாசத்துல மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் புதன். உங்க ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் புதன் தான். அப்ப புதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. எத்தனாம் தேதி வரை? 14ஆம் தேதி வரை. 6ஆம் இடங்கிறது என்ன? நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் சொல்லக்கூடிய இடம், உத்தியோகஸ்தானம். அப்ப ராசி அதிபதி போய் 6ல மறைகிறார் அப்படின்னா நன்மை இல்லை. அப்ப ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத நிலை இருக்கும். அதனால வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். ஒப்பந்தம், கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து போடுறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்க ராசிநாதன் புதன் 6ல மறைகிறதுனால. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 6ல புதன் உங்க ராசிநாதன் மறைகிறதுனால கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, வண்டி வாகனங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக அதாவது வாகனங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 4ஆம் இடத்து அதிபதியும் அவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல ஒரு சில பழுதுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அதே போல 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானம் இல்லையா? அப்ப சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தள்ளி போட வேண்டும். அப்ப 14ஆம் தேதி வரைக்குமே நின்ற பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். புதனுடைய அதிதேவதை பெருமாள் மகாவிஷ்ணு. அப்ப நின்ற பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் 14ஆம் தேதி வரை. 14ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல போயிடுவார். 7ஆம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். அப்ப 4ஆம் இடத்து அதிபதி 7ல போறார் அப்படிங்கும்போது நன்மை. அதாவது புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்குறவங்களாம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். குழந்தை பிறப்பு, அதாவது திருமணம் தான் இந்த மாசம் செய்யக்கூடாது. ஆனா பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் செய்து
ஜாதகம்லாம் பார்த்து பொருத்தம் பார்த்து வைக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். கூட்டு தொழிலே அமோக லாபங்கள் ஏற்படும். நண்பர்கள் வழியாக ஒரு சில ஆதாயங்கள் அனுகூலங்கள் ஏற்படும். கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு யோககரமான லாபகரமான மாதமாக இருக்கும். 4ஆம் இடத்த அதிபதி 7ல் செஞ்சிருக்கிறார். ராசி அதிபதி 7ல் செஞ்சிருக்கும் பொழுதும் அதிக அளவு நன்மைகள் ஏற்படும். வெளிவட்டார பழக்கங்கள் சிறப்படையும். அதாவது ஒரு பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5க்கும் 12க்கும் அதிபதி. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டை சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம். விரயஸ்தானத்துக்கு அதிபதியும் யாரு அப்படின்னா இந்த 5க்கும் 12க்கும் அதிபதி யாருன்னா சுக்கிரன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல 5ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். பிறகு அவர் 7ஆம் இடத்துல செஞ்சிருக்க போகிறார். இது ஒரு நன்மை. ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்த அதிபதி 7ல் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது நன்மை. ஏன்னா 5 காதல், 7 கல்யாணம், காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடம் முதல் குழந்தை, 7ஆம் இடங்கிறது 2வது குழந்தை. அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பதவி ஏதாவது ஒரு பதவிக்கோ வேலைக்கோ முயற்சி செய்பவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு. விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்த அதிபதி 7ல் இருக்காருன்னா வாழ்க்கை துணைக்காக நிறைய செலவு செய்யக்கூடிய அமைப்பு, நண்பர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சிக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பாக ஒரு சில செலவுகளையும் சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாக்கக்கூடிய இடம். 11ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் வந்து 7ல் இருக்கார். இது செவ்வாயும் 7ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ இந்த மாதம் ஃபுல்லாகவே 7ஆம் இடத்துல தான் இருக்கார். 6ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்காருன்னா வாழ்க்கை துணையிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். கேட்டால் வாங்கி கொடுத்துடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார் 6ஆம் அதிபதி அப்படின்னா வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை செலுத்த வேண்டும். நண்பர்கள் அதே மாதிரி வரக்கூடிய தொழிலில் வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் 11ஆம் இடத்த அதிபதி அவர் தான் இல்லையா. 11ஆம் இடத்த அதிபதி 7-11 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ வாழ்க்கை துணை வழியாக ஒரு உதவி, பொருளாதார நன்மை, அவங்க வாழ்க்கை துணை வழியாக ஒரு பெரிய லாபத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். மூத்த சகோதர வழி அனுகூலங்கள், லாபங்கள் கிடைக்கக்கூடிய அவர்கள் வந்து ஒத்துழைப்பாங்க. நீங்கள் கேட்டால் உதவி கேட்டால் உடனே செய்வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடம் நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் மூலமாக ஒரு ஆதாயம் இருக்கும். அவர்கள் மூலமாக ஒரு நன்மை நடக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி, 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த கீர்த்தி ஸ்தானம் 3ஆம் இடத்த அதிபதி சூரியன், அவரும் இந்த மாதம் ஃபுல்லாக 7ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார். அப்போ 3ஆம் இடத்த அதிபதி 7ல் சஞ்சரிக்கிறாருன்னா 3ஆம் இடங்கிறது அக்ரிமெண்ட், வெற்றி ஸ்தானம், நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி. அப்போ ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் தடை இல்லாமல் வெற்றியை கொடுக்கும். அதாவது திருமணம் சம்பந்தமான கண்டிப்பாக ஒரு முடிவு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் இல்லையா. அப்போ திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது அரசு சம்பந்தமான கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துன்னா அந்த கான்ட்ராக்டை வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு யோகமாக இருக்கும். உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். கீர்த்தி ஸ்தானங்கிறது 3ஆம் இடம். ஒப்பந்தம், கையெழுத்து, அதாவது கையெழுத்து மூலமாக, ஒப்பந்தம் மூலமாக ஒரு நன்மை ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு 7ஆம் இடம் வலுவடைகிறது. அப்போ வாழ்க்கை துணை சிறப்பு, குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, திருமணம் சம்பந்தமான முயற்சி, வாழ்க்கை துணை வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழில் சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா தொழிலில் வாடிக்கையாளர்கள் பெருகி தொழில் சம்பந்தமான வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 7ஆம் இடங்கிறது கூட்டு தொழில். ஆக இந்த மாதம் 7ஆம் இடம் வலுவடைகிறதுனால இது அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.